அகங்காரமுள்ள ஜீவன்கள். பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அது நிர்பயமாயிருக்க உண்டு பண்ணப்பட்டது. அது மேட்டிமையானதையெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது என்றார். கர்த்தர் யோபுவிடம் லிவியாதானை பற்றி 4 பொதுவான காரியங்களை சொல்லுகிறார். அவையாவன: பூமியின் மேல் லிவியாதானுக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. லிவியாதானிடத்தில் பயமில்லை. லிவியாதான் மனமேட்டிமை உள்ளது. லிவியாதான் அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஏராளமான சிருஷ்டிகள் உள்ளன. இருந்தாலும் பூமியின் மேல் லிவியாதானுக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. லிவியாதான் மற்ற எல்லா சிருஷ்டிகளை விட அதிக வல்லமை உள்ளது. லிவியாதான் பெரிய மிருகமாய் இருந்தாலும் தேவன் அதன் மேல் காவல் வைத்திருக்கிறார். லிவியாதானுக்கு காவலும் கட்டுப்பாடும் இல்லை என்றால் அது தன்னிச்சையாய் திரிந்து ஏராளமான ஜீவன்களை அழித்து போடும். கர்த்தரோ லிவியாதானுக்கு ஜீவன்களை அழிக்க அனுமதி கொடுக்காமல் அதற்கு காவல் வைத்திருக்கிறார். லிவியாதான் நிர்பயமாய் இருக்க உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. அது எதற்கும் பயப்படாது. கர்த்தர் அதை சிருஷ்டிக்கும் போதே அதை பயமில்லாத மிருகமாக சிருஷ்டித்திருக்கிறார். அதற்கு பயம் என்றால் என்ன என்றே தெரியாது. பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் மேல் லிவியாதானுக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. ஆகையினால் அது மற்ற ஜீவன்களை அற்பமாய் எண்ணுகிறது. லிவியாதான் கடலின் ஆழத்தில் இருந்தாலும் அது மேட்டிமையானதையெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. லிவியாதானிடத்தில் பெருமை அதிகம் உண்டு. கர்த்தர் லிவியாதானின் அகங்காரத்தை பற்றி சொல்லும்போது அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மனுஷனுடைய பெருமையை விட லிவியாதானின் பெருமை அதிகம். அகங்காரத்தை பொறுத்த வரையிலும் லிவியாதான் மனுஷருக்கும் ராஜாவாக இருக்கிறது. மனுஷனால் பிகமோத்தை பழக்க முடியாது. கர்த்தரே பிகமோத்தையும் லிவியாதானையும் உண்டாக்கி இருக்கிறார். மனுஷனுடைய பெருமையை அடக்குவதற்காக கர்த்தர் பிகமோத்தையும் லிவியாதானையும் படைத்திருக்கிறார். கர்த்தரே பெரியவர். அவரே சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தர் மாத்திரமே தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை துன்மார்க்கர் மீது வீசுகிறவர். அவர் மாத்திரமே அகந்தை உள்ளவனை எல்லாம் தேடி பார்த்து அவனை தாழ்த்தி விடுகிறவர். கர்த்தர் மாத்திரமே பெருமை உள்ளவனையெல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணுகிறவர். கர்த்தர் ஒருவரே துன்மார்க்கரை அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடுகிறவர். கர்த்தர் அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டி போடுகிறார். கர்த்தருக்கு முன்பாக யாரும் பெருமைப்படக்கூடாது. அகந்தையும் பெருமையும் இருந்தால் அழிவு வரும். அழிவுக்கு முன்னானது அகந்தை. கர்த்தருடைய பிள்ளைகளும் தங்கள் இருதயத்தில் பெருமை இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும். தேசங்களும் ஜாதிகளும் கர்த்தருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்காமல் அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கர்த்தரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கன்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது. பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். ஏசாயா 2:10-16 வரை. லிவியாதானை பற்றிய விளக்கம். லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்க முடியாது. அதன் நாக்கை கயிற்றினால் பிடிக்க முடியாது. அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்ட முடியாது. குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்த முடியாது. அது தன் ஜீவனுக்காக அநேக விண்ணப்பம் செய்யாது. அதை சதா காலமும் அடிமை கொள்ள முடியாது. அதை பழக்க முடியாது. அதை சாப்பிட முடியாது. அதை பங்கிட்டு விற்க முடியாது. அதன் தோலை அநேக அம்புகளினால் எரிய முடியாது. அதன் தலையை எரிவல்லயங்களினால் எரிய முடியாது. மனுஷரால் அதோடு சண்டை போட முடியாது. அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போவான். மனுஷன் அதை பார்த்தவுடன் விழுவான். அதை எழுப்பத்தக்க தைரியவான் ஒருவனும் இல்லை.
அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று கர்த்தர் சொல்லாமல் மறைக்க மாட்டார். அது மூடியிருக்கிற அதன் போர்வையை ஒருவனாலும் கிளப்ப முடியாது. அதன் 2 தாடைகளில் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் ஒருவனும் இல்லை. அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாய் இருக்கிறது. அதன் பரிசைகளின் அரணிப்பு முத்திரை பதிப்புகளைப் போல அழுத்தம் கொண்டிருக்கிறது. அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கிறது. அவைகள் இணை பிரியாமல் இருக்கிறது. அவைகள் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அது தும்முகையில் ஒளி வீசும். அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல இருக்கிறது. அதன் வாயில் இருந்து எரிகிற பந்தங்கள் புறப்படுகிறது. அது தன் வாயை திறக்கும் போது அக்கினி பொறிகள் பறக்கும். அதன் நாசிகளில் இருந்து புகை புறப்படும். அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதன் வாயில் இருந்து ஜுவாலை புறப்படும். அதன் கழுத்திலே பெலன் குடிகொண்டிருக்கும். பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும். அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாயிருக்கும். அவை ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும். அதன் நெஞ்சு கல்லை போலவும் இயந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாயிருக்கும். அது எழும்பும்போது பலசாலிகள் அஞ்சுவார்கள். பலசாலிகள் பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். அதை தாங்குகிறவனுடைய பட்டயம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது. ஈட்டி, வல்லையம், கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது. அது இரும்பை வைக்கோலாக எண்ணும். வெண்கலத்தை உளுத்த மரமாக எண்ணும். அம்பு அதை துரத்தாது. கவன் கற்கள் அதற்கு திரும்பாகும். அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணும். ஈட்டியின் அசைவை இகழும். அதன் கீழாக கூர்மையான கற்கள் கடந்தாலும் அவைகளின் மேல் ஓடும். கூர்மையான கற்களை சேற்றை போல எண்ணும். அது ஆழத்தை உலைப்பானையைப் போல் பொங்க பண்ணும். கடலை தைலம் போல கலக்கிவிடும். அது தனக்கு பின்னாக பாதையை துலங்க பண்ணும். ஆழமானது வெளுப்பான நாரையைப் போல அதற்கு விளங்கும். பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அது நிர்பயமாயிருக்க உண்டு பண்ணப்பட்டது. அது மேட்டிமையானதையெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாயிருக்கிறது. லிவியாதான் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். சாத்தான் வலுசற்பமானவன். இவன் தேவனுக்கும் மனுஷருக்கும் சத்துரு. லிவியாதானை பற்றி இங்கு கூறப்பட்டிருக்கும் காரியங்கள், இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிருஷ்டி என்பது தெரிய வருகிறது. அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாயிருக்கிறது என்று யோபு 41:34 வசனத்தில் லிவியாதானை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் சாத்தானின் ஆவி கிரியை நடப்பிக்கிறது. மிருகம் பெருமைப்படக்கூடியது என்று யோபுவின் புஸ்தகத்தில் எங்கும் கூறப்படவில்லை. மனுஷனே பெருமைக்காரனாக கூறப்பட்டிருக்கிறான். யோபுவின் புஸ்தகத்தில் பெருமை என்னும் வார்த்தை மனுஷரோடு சேர்ந்து சொல்லப்பட்டிருப்பது போல லிவியாதானோடும் சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அகங்காரமுள்ள ஜீவன்கள் என்னும் வாக்கியம் மனுஷரையே குறிக்கும். சாத்தான் அகங்காரம் உள்ளவர்களுக்கும் பெருமை உள்ளவர்களுக்கும் ராஜாவாக இருக்கிறான்.